நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். பார்த்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே, நிச்சயமாக எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மீனராசி அன்பர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். உங்கள் 2 பக்கத்து வீட்டையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ரிஷபராசி, உங்கள் வீட்டிலே ரிஷபராசி யாராவது இருந்தால் கூட, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்களா, அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், அதுவும் முதல் பாகம் ஆரம்பம். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பரணி நட்சத்திரம் அவங்க இடத்தால் பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், ஒரு தேவையில்லாத ஒரு பூமியை தொட்டு இருப்பாங்க. அந்த பூமி அவங்கள பெரிய இடதோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும். மிகப்பெரிய அந்த பூமியினால் ஒரு சாபங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து டோட்டலாக இவங்க கூட வந்தவங்க, இவங்க கூட நின்றவங்க எல்லாரையும் அது மாற்றி விட்டுருக்கும். அப்போ இடதோஷங்கள், பூமி தோஷங்கள் இந்த மேஷராசிக்கு இருக்குது. அது கடைகளாக இருக்கலாம், நல்ல வியாபாரம் நடந்தாட சாமி, இல்லை இந்த பூமி ரொம்ப ராசியான அவங்க வாழ்ந்தாங்க, அப்போ நாம் போனால் நமக்கு செட் ஆகலை. அப்போ அந்த பூமி எங்கே தோஷம் ஏற்பட்டிருக்கு, இடதோஷங்கள் இருக்கும். அது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும். இல்லைன்னா நான் ஒரு புதுசாக இடம் வாங்கினேன், புதுசாக இடம் மாறினேன், குடி போகணும், ஏதோ சம்திங் நீங்கள் சொல்லுவீங்க. இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். பூர்வீக இடமாக இருக்கலாம், விற்றதாக வாங்கியிருக்கலாம், வாங்கினதாக விற்றுருக்கலாம், சம்திங். அதான் இடம் சம்மந்தப்படாமல் இருக்காது. பூமி தோஷங்கள். நல்லா வியாபாரம் நடந்தாலும் இப்போ சும்மா இருக்குது சாமி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடதோஷங்கள் சம்மந்தப்பட்டது. மெயினாக வியாபாரம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய தொழில் எதிரிகள், பிஸ்னஸில் வரக்கூடிய எதிரிகள், ரொட்டேஷன்ஸு, வாங்கின கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய கடன் வாங்கியிருக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, கடன் வாங்கினவங்க மிரட்டுறது, இல்லை வில்லங்கம் பண்ணுறது, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது போகிறது, செக்கு மோசடி வழக்குகள். அப்போது இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, ஜூன் மாதத்துக்கு பிறகு இவ கொஞ்சம் சரியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த குரு இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்போது ஒரு 3-4 மாதம் தயவு செய்து மேஷராசி என்பர்கள் ஒரு 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் எங்கே சாமி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்ச் பை இன்ச்சாக, சென்டிமீட்டராக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, பிஸ்னஸில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் இல்லாமல் இருக்குது, இன்கம் சரியில்லாமல் இருக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் இருக்குமே. ஆனால் அப்போ நீங்களாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த பரிகார ஹோமம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் அந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக மேஷராசி என்பவர்கள் பரிகார ராசியாக அமைகிறது. அப்போ இன்னும் கூட இந்த பரிகாரம் பண்ணுவோம். இது இல்லாமல் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும், நேரடியாக சனி பகவானை வழிபாடு செய்யணுமா, அல்லது விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணுமா, அந்த விநாயகரில் எந்த சங்கட விமோசன கணபதினு இருக்கார் காசிக்கு போனீங்கன்னாக்கா, அதுபோல் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை, எந்த ஆலய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுத்தால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இது போன்ற பல ரகசியங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் எடுத்து கொடுக்கும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம். அப்போ நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே. ஆனால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு,
உங்களை எந்த டேமேஜ் பண்ணாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் எந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குத்தான் சாமி நான் இந்த மேஷராசிக்கு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அது மூலிமா ஒரு நல்லது நடக்கும். மெயினாக மேஷராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, படிப்படியாக இந்த கடன் சுமைகள் குறையும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய மேஷராசி என்பர்கள் தொழில் மாற்றம் அமையும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ரொம்ப நாளாக அது பண்ணிகிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 10% மேஷராசி என்பர்களுக்கு அதை விட்டு வெளியில் வந்து வேற ஒரு தொழில் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம், சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களேயானால் புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும். இடமாற்றங்கள் இருக்கும், ஊர் மாற்றங்கள் இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுவது, இடம் மாறுவது, வெளிநாடுகள் செல்வது, வெளிநாட்டு யோகங்கள், ஆன்சைட் ஜாப் நல்லபடியாக கிடைக்கும். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விகள் சிறப்பான முறையில் அமையும். சார், இந்த சனி பகவான் கல்வி, பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாருங்க சார். நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும், அதுதான் விஷயம். சனி பகவானுக்கு பொய் புரட்டு பிடிக்காது, நீதி நேர்மை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதன் பிரகாரம், அதனால தான் நான் வந்து இன்ட்ரோட சொல்லியிருப்பேன், வீடு கட்ட கடன் வாங்கணும்னு கேட்டால் சாமி கொடுத்துருவார். லக்ஸரி லைஃபுக்கு நாங்கள் வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கினா கூட அந்த கடனை அதிகப்படுத்திடுவார். ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை சனிக்கு பிடிக்காது. அப்போ பார்த்துக்கோங்க மேஷராசி என்பவர்களை எப்படி வாழ வேண்டும், இந்த 7.5 சனியில் நாம் எப்படி நடந்துக்கணும், அடுத்த ஒரு 8 வருஷம் நம்ம இந்த 7.5 சனி எப்படி கிராஸ் பண்ணி போகிறது. நாம் ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆகிட்டோம் சாமி. ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அங்க பங்காளிங்க பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம், புரியுதுங்களா, பிஸ்னஸ் பெரிய எதிரிகளாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், கொடுத்த பணத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ரகசியங்களாக இருக்கலாம், சரிங்களா, பினாமிஸ் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், ரைடு சம்பந்தப்பட்டது, புரியுதுங்களா, என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், தொழில் அமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்போது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய 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 கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அடுத்த ஒரு 7.5 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரை, ஒரு நல்ல குருவை நீங்கள் அணுகி, சார் நெக்ஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒரு சேஃப் ஜோன் நான் இருக்கணும், எந்த டேமேஜ் ஆகாமல் நான் இருக்கணும், அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகளை கையில் எடுப்பது இந்த 7.5 சனி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ரகசியம். அப்போ இறை வழிபாடு கை கொடுக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. முதல் 2.5 ஆண்டுகள் குருவுடைய திருவருளால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பானதாக அமைந்துவிடும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்ப்பது சிறப்பு.